நம்ம சக்ஸஸை குறித்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு சக்ஸஸ் எவ்வளோ முக்கியம், அவர் நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறார், நம்ம எப்படி சக்ஸஸை மெஷர் பண்ணணும் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் இப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறேன், நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு லைஃப்பில் சக்ஸஸே இல்லை, நான் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் திடீர்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஜாக் ஃப்ரூட்டோ இல்லைனா ஒரு வாழைப்பழமோ வந்திருந்ததுன்னா திடீர்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த மரம் என்ன, இது மாங்காய் மரம், இதில் என்ன திடீர்னு இப்படி வித்தியாசமான ஒரு பழம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பதறுவோம். கரெக்ட் தானே? அப்போ நம்ம ஒரு செடியை நடும்போது அது என்ன செடின்னு அறிஞ்சு தான் நடுறோம். அதுலேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். மாங்காய் மரத்துலேருந்து பழத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆண்டவரும் நம்மளை எந்த நோக்கத்தோடு வச்சுருக்கிறாரோ அந்த நோக்கத்திற்கேற்ற கனியை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஸோ நம்ம அதை கொடுக்காம காப்பி பண்ணிட்டு இருந்தோம் அடுத்தவங்கள அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. ஓகே, போன வீடியோவில் கம்பேரிங் வச்சு பார்த்தோம், நம்ம சக்ஸஸை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம காப்பிங், நம்ம அடுத்தவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அது ரொம்ப தவறு. நம்ம அடுத்தவங்களும் நம்மளும் வேறு. மாமரம் தேக்கு மரத்தை பார்த்து ஐயோ அது எவ்வளோ காஸ்ட்லியான மரம், அதில் என்னெல்லாம் செய்கிறாங்க, வீட்டுக்கு கதவு செய்கிறாங்க, கட்டில் செய்கிறாங்க, சேர் செய்கிறாங்க, சோஃபா செட் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, பயங்கர எக்ஸ்பென்சிவ், என்னையை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அது ஃபீல் பண்ணலாமா? பண்ணவே கூடாது. ஏன்னா மிக சுவையான ஒரு கனி இந்த உலகத்தில் கொடுக்க முடியும்னா அது அந்த மாமரத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே, சாப்பிடும்போது அதில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் மனுஷனுக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ அதனுடைய யூனிக்னஸ் வேறு, தேக்கு மரத்தோட யூனிக்னஸ் வேறு. ஸோ அதையும் இதையும் என்ன பண்ண முடியாது? கம்பேர் பண்ண முடியாது. மாமரம் அதை பார்த்து கவலைப்பட முடியாது, தேக்கு மரம் மாமரத்தை பார்த்து ஐயோ என்னால் இவ்வளோ டேஸ்டான ஃப்ரூட் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட முடியாது. அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ அதனுடைய வேலைகளை தான் செய்யணும். ஓகே, ஒரு காக்கா குயிலா மாறணும்னு நினைக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. பறவைகள் என்ன பண்ண முடியாது? நான் விலங்குகளை மாதிரி இல்லையே, நான் ஒரு சிங்கத்தை போல இல்லையே, ஒரு புலியை போல இல்லையே, ஒரு யானையை போல நான் பலவானா இல்லையே அப்படின்னு யோசிக்க முடியாது. காகங்களுக்குன்னு சில பர்பஸ் வச்சிருக்கிறார், பறவைகளுக்குன்னு சில பர்பஸ் வச்சிருக்கிறார். சிங்கம், புலி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ நம்ம மற்றவங்கள கூட கம்பேர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தாளந்தை தந்திருக்கிறாரு. சிலர் ஐடி ஃபீல்டில் நல்லா இருப்பாங்க, நல்ல ப்ரோக்ராமிங்லாம் போடணுமா பயங்கர, அவங்கள பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் அதே இது அவங்கக்கிட்ட டீச்சிங் ஸ்கில் இருக்குன்னு பார்த்தா டீச்சிங் ஸ்கில் இருக்காது. ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்குன்னு பார்த்தா இருக்காது. எல்லாருக்குமே அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்காது. அது சிலருக்கு தான் ஆண்டவர் தந்திருப்பார். கவுன்சிலிங் கொடுக்குற ஸ்கில்ஸ் சிலருக்கு தான் கொடுத்துருப்பாரு. நல்ல சமைக்கக்கூடிய தாளந்து சிலருக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஸோ நமக்கு என்ன தாளந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை குறித்து நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட்டோட, கண்டென்ட்மெண்ட்டோட இருக்கணும். நம்ம அதன் குறித்து திருப்தியோட நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்போதுதான் நம்ம பர்பஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அது ஆண்டவருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு எதிர்மாறாக நம்ம நடக்கும்போது அது நம்மளுடைய சிருஷ்டிகருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணாதீங்க, அடுத்தது காப்பி பண்ணாதீங்க. ஸோ பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, நாங்கள் எப்படி அந்த பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதுக்கு நான் வேதாகமத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசனத்தை காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2, ஓகே, 2:10 நமக்கு ஒரு நல்ல அழகான ஒரு வசனம் இருக்குது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுக்குரிய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இப்படி நம்ம 2 வசனங்களை வாசிக்க முடியுது. 1 கொரிந்தியர் 2:10-11.
ஸோ ஆண்டவருடைய ஆழங்களில் இருந்து நம்ம அறியக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை குறித்ததான விஷயம். ஓகே, ஸோ நம்மளுக்குரிய விஷயங்கள் தேவனுடைய ஆழங்களில் இருக்குது. அந்த ஆழங்களில் இருந்து நமக்கு கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த வசனத்தை, இந்த 10வது வசனத்துக்கு முந்தின வசனம், அதாவது 9வது வசனத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை எந்த மனுஷனுடைய கண்ணுக்கும் தெரியாது, காதுக்கும் தெரியாது, யாருக்குமே அது தெரியாது. ஈவன் நமக்கு கூட தெரியாது, நம்ம தேவனுடைய ஆழங்களில் போய் அதை அறிந்து கொள்ளாவிட்டால். ஸோ நம்மளுடைய விஷயங்களை, நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய பர்பஸ் என்ன, தேவன் என்ன சிந்தனை கொண்டிருக்கிறார் நம்மளை குறித்து அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா தேவனுடைய ஆழங்களில் போய் நம்ம அதை அறிந்தாதான் நம்ம ஒரு பர்பஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம லீட் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் இந்த வசனத்தை திருப்பி ஒருக்கா வாசிங்க. ஓகே, 1 கொரிந்தியர் 2 9, 10, 11 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வசனம். ஸோ நம்ம மனுஷங்கள்கிட்ட போய் கேட்க தேவையில்லை, நான் என்ன பண்ணணும், நான் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் இடத்துல கேளுங்க, நான் என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்குள்ள என்ன தாளந்தை நீர் வைத்திருக்கிறீர், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். நான் யாரு கூடயும் என்னைய கம்பேர் பண்ணக்கூடாது, நான் யாரு கூடயும் நான் மற்றவங்களை காப்பி பண்ணவும் கூடாது, நான் யூனிக்காக இருக்கணும், நீங்கள் என்னை எப்படி சிருஷ்டித்தீங்களோ அப்படிதான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களிலிருந்து உங்களுக்குரியவைகளை அவர் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். கண்டிப்பா நல்ல ஒரு லைஃபை உங்களால லீட் பண்ண முடியும். ஸோ நீங்க இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ கம்பேர் பண்ணாதீங்க, காப்பி பண்ணாதீங்க. இன்னும் அடுத்த ஒரு செக்மெண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். God bless you all.